வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். உள்ளூர் பச்சரிசியை ஒரு சீப்புக்கு மேல் வாங்குவதற்கு அனுமதி. உள்ளூர் பச்சரிசி இனி ஒரு சீப்புக்கு மேல் வாங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ளூர் பச்சரிசி விளைச்சலின் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியிருப்பதை தொடர்ந்து உள்ளூர் அரிசி ஒரு சீப்புக்கு மேல் வாங்குவதற்கு மக்கள் அனுமதிக்கப்படுவர் என்று விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். எனினும் பயனீட்டாளர்கள் கூடியபட்சம் 5 சீப்பு வரை மட்டுமே உள்ளூர் அரிசியை வாங்குவதற்கு அனுமதிக்கப்படுவர் என்று அவர் தெளிவுபடுத்தினார். மலேசியாவும் தெற்காசிய நாடான மாலத்தீவும் புதிய துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பு கொள்வதற்கு ஆர்வம் கொண்டுள்ளன. சூரிய சக்தி, தற்காப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் புதிய கூட்டு ஒத்துழைப்பு கொள்வது குறித்து இரு நாடுகளும் ஆராய்கின்றன. பரஸ்பர நன்மை என்ற உணர்வை அடிப்படையாக கொண்டு கடல்சார் நாடான மாலத்தீவும் மலேசியாவும் பரந்த அளவிலான துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பு கொள்வதற்கு குறிப்பிடத்தக்க ஆற்றலை கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மலேசியாவும் மாலத்தீவும் ஏற்கனவே கல்வி, சுற்றுலா மற்றும் பயிற்சி போன்ற துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பு கொண்டிருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மலேசியாவிற்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான மேம்பட்ட ஒத்துழைப்புக்கான புதிய துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார். மலேசியாவுக்கு 4 நாள் அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது முய்சூவை இன்று புத்ராஜயாவில் வரவேற்று சந்திப்பு நடத்திய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது எஞ்சிய சிறை தண்டனை காலத்தை வீட்டு காவலில் கழிப்பதற்கு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறி செய்து கொண்ட வழக்கு விண்ணப்பத்திற்கு அனுமதி அளித்துள்ள அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு சட்டத்துறை தலைவரின் விண்ணப்பத்திற்கு கூட்டரசு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த ஜனவரி 6ஆம் தேதி கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் 7 கேள்விகளை முன்வைத்து சட்டத்துறை தலைவர் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருந்தார். 3 அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்று இந்த விண்ணப்பத்தை விசாரணை செய்த மலாயா தலைமை நீதிபதி ஹஸ்னா ஹஷீம், இந்த மேல்முறையீட்டில் பொதுநல அம்சங்கள் இருப்பதால் சட்டத்துறை தலைவர் செய்து கொண்ட விண்ணப்பத்திற்கு கூட்டரசு நீதிமன்றம் அனுமதி வழங்குவதாக தெரிவித்தார். நாட்டில் மிக பழமை வாய்ந்த தமிழ் பள்ளிகளில் ஒன்றான 125 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட சிரம்பான் லோரோங் ஜவா தமிழ் பள்ளிக்கு திறந்தவெளி மண்டபம் மற்றும் சிற்றுண்டி சாலை கட்டுமான திட்டம் ஆண்டு இறுதியில் பள்ளி விடுமுறையின் போது தொடங்கப்படும் என்று நகரி செம்பிலான் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜே அருள்குமார் தெரிவித்தார். சுமார் 10 லட்சம் ரிங்கிட் செலவிலான இவ்விரு கட்டுமான பணிகளும் நிறைவு பெற்ற பின்னர் அடுத்த ஆண்டு புதிய கல்வியாண்டில் அவற்றை மாணவர்கள் பயன்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அருள்குமார் குறிப்பிட்டார். நகரி செம்பிலான் மாநிலத்தில் பல வசதிகளை கொண்டுள்ள பள்ளிகளில் ஒன்றாக சிரம்பான் லோரோங் ஜவா தமிழ் பள்ளி விளங்குகிறது. தற்போது 710 மாணவர்கள் இப்பள்ளியில் பயின்று வருகின்றனர். அதிகமான வசதிகளை கொண்டுள்ள பள்ளியாக விளங்கிய போதிலும் ஓரிரு வசதிகள் இல்லை என்பது உண்மையாகும். அந்த வசதிகளையும் பூர்த்தி செய்வோமானால் 1000 மாணவர்கள் பயிலக்கூடிய பள்ளியாக லோரோங் ஜவா தமிழ் பள்ளியை உயர்த்த முடியும் என்று அருள்குமார் குறிப்பிட்டார். கடந்த சனிக்கிழமை பள்ளியின் 52ஆம் ஆண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அருள்குமார் இதனை தெரிவித்தார். பள்ளிக்கு திறந்தவெளி மண்டபம் மற்றும் புதிய சிற்றுண்டி சாலை கட்டும் திட்டம் பேசி தீர்மானிக்கப்பட்ட முதல் நாளிலேயே ஜேடி நட்சத்திரம் குழுமத்தின் பொறுப்பாளர்களை சென்று சந்தித்த போது ஜேடி நட்சத்திரம் குழுமம் மொத்த செலவிலிருந்து 50 விழுக்காட்டு தொகையை ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்துள்ளது என்று அருள்குமார் தெரிவித்தார். இந்த முயற்சி எடுக்கப்பட்ட முதல் நாளே அல்லது எடுக்கப்படுவதற்கு முன்பே நாங்கள் அனைவரும் ஜேடி நட்சத்திரம் குழுமத்தை சார்ந்த உயர் திரு டத்தோ அரிமேனன் மற்றும் மிஸ்டர் பராம் அவர்களை நாங்கள் சென்று சந்தித்தோம். அன்றே நமக்கு அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். இந்த கட்டுமான பணியில் 50% காஸ்ட் ஜேடி நட்சத்திரம் குழுமம் ஏற்றுக்கொள்கின்றது என்ற அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகு கடந்த 1 மாதத்துக்கு முன்பே இந்த நிதி திரட்டும் ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டோம். இன்னும் நமக்கு 1 மாத காலம் இருக்கின்றது. நம்முடைய நிதி திரட்டும் விருந்து நிகழ்வு 22 மே 2025 நடைபெற உள்ளது.
பள்ளி நிர்வாகம், பள்ளி மேலாளர் வாரியம், பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஆகியவற்றின் கூட்டு ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்திற்கு இன்னும் தேவைப்படக்கூடிய 5-6 லட்சம் வெள்ளியை அடுத்த மே மாதம் 22ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நல்லெண்ண விருந்து நிகழ்வின் மூலம் திரட்டிவிட முடியும் என்று அருள்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு மாநில அரசாங்கம், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மூலம் கணிசமான தொகை கிடைக்கப் பெற்று இருப்பதையும் அருள்குமார் விளக்கினார். தன்னை வம்புக்கு இழுத்த மோட்டார் சைக்கிளோட்டியை மோதித் தள்ளி காயம் விளைவித்த காரோட்டியை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு 10:20 மணியளவில் கில்லான் பண்டார் சந்தோசா ஜாலான் டத்தோ யூசுப் ஷாபூரின் 28 நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து அந்த காரோட்டி அடையாளம் காணப்பட்டதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரம்லி கசா தெரிவித்தார். 2 கால்களிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மோட்டார் சைக்கிளோட்டி கில்லான் பெரிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் வேளையில் 37 வயதுடைய அந்த காரோட்டியை போலீசார் கைது செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 50 வயது மோட்டார் சைக்கிளோட்டி திடீரென்று வழித்தடத்தை மாற்றியதைத் தொடர்ந்து நிலை தடுமாறி போன காரோட்டி மோட்டார் சைக்கிளோட்டியை எச்சரிக்கும் வகையில் வேகமாக ஹார்ன் சத்தத்தை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிருப்தியுற்ற அந்த மோட்டார் சைக்கிளோட்டி அந்த காரை பின்தொடர்ந்து சென்று காரின் கண்ணாடியை தலைக்கவசத்தால் அடித்து அந்த காரோட்டியை வம்புக்கு இழுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த காரோட்டி வாகனத்தை திருப்பி அந்த மோட்டார் சைக்கிளோட்டியை பலவந்தமாக மோதியுள்ளார். மோட்டார் சைக்கிளுடன் கீழே விழுந்த 50 வயதுடைய நபரை மீண்டும் மோதுவதற்கு அந்த காரோட்டி முயற்சி செய்த வேளையில் பொதுமக்கள் போட்ட சத்தத்தால் காரோட்டி அவ்விடத்திலிருந்து புறப்பட்டதாக ஏசிபி ரம்லி கசா தெரிவித்தார். பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து அந்த காரோட்டி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:15 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்பாரா விதமாக காப்பி கடைக்குள் கார் ஒன்று மின்னல் வேகத்தில் பாய்ந்ததில் காலை சிற்றுண்டியை அருந்திக் கொண்டிருந்த 55 வயது மாது மீது மோதி உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 9:30 மணியளவில் சுங்காய்பட்டாணியில் நிகழ்ந்தது என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அசாருடின் இஸ்மாயில் தெரிவித்தார். காரை செலுத்திய நபர் திடீரென்று பக்கவாத தாக்குதலுக்கு ஆளானதால் கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி காப்பி கடைக்குள் நுழைந்ததாக நம்பப்படுகிறது. தலையிலும் உடலிலும் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த மாது சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஏசிபி அசாருடின் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.